ஓகே. மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் ஜாம்பவான்களுக்கும் புது கலைஞர்களுக்கும் பத்திரிகை மீடியா உறவுகளுக்கும் சிறப்பு வணக்கம். கடுக்கா இந்த பாடல் இந்த படத்தோட பாடல் வெளியீட்டு விழாவுக்கு வரணும்னு சொல்லி என்னை அழைச்சதுக்கு பிஆர்ஓ ஆனந்த் அவர்களுக்கு நன்றி. ஒரு நல்ல படம், உண்மையிலே ஒரு குவாலிட்டியான படம் நான் சொல்லுவேன். எல்லாருமே நல்லா வேலை செஞ்சுருக்காங்க. டிரெக்டர், சினிமோட்டோகிராஃபர், மியூசிக் டைரக்டர், எடிட்டிங் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எடிட்டிங் அண்ட் மியூசிக். ஆக்டர் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தீங்க. குவாலிட்டியான படம், ரசிக்க முடிஞ்சது. சாங்கை தான் காம்பேரர் சொன்ன மாதிரி, சிம்மையா சொன்ன மாதிரி, பாட்டு முடிஞ்சோடனே ஐயையோ ஐயையோ அப்படின்ற மாதிரி முணுமுணுக்க ஆரம்பித்தோம். அந்தளவுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு சார். என் பக்கத்தில் உட்காந்து ஒரு பெரிய லிஸ்ட்டு வச்சுருந்தாரு. எப்படி கம்மியாக பேசிட்டு போனான்னு தெரியல. எனிவே சூப்பராக இருந்துச்சு சார். மியூசிக் எல்லாமே சூப்பர். அண்ட் எனக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்தது. ஏன்னா காரணம் தமிழ் சினிமாவில் அப்படி கூட சொல்லலாம். அவர் இந்த படத்தை எடுத்தது அண்ட் அவர் ப்ரொமோஷனே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எங்களுக்கு 10 தலைக்கு அவர் தான், எங்கள் படத்துக்கு அவர் தான் ப்ரொமோஷன், அந்த ஃபுல் ஐடியா, அந்த பிளானிங் எல்லாம் எக்ஸிக்யூஷன்லாம் ஷேர் பண்ணாங்க. அந்த ஃபஸ்ட்டு சாங் 20 மினிட்ஸ் அந்த ஒரு கிராமிய சாங் மாதிரி வில்லுப்பாட்டு மாதிரி போட்டீங்க. சூப்பராக இருந்துச்சு சார். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தை கண்டிப்பாக எல்லாம் சப்போர்ட் பண்ணி பாருங்கள். ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு சார். தயாரிப்பாளருக்கு நான் சிங்கப்பூரில் வேலை பார்க்கும்போது ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே நாங்கள் படம் பார்க்க போனோன்னா 2 படம் டிக்கெட் எடுத்தோன்னா 3ஆவது படத்துக்கு ஃப்ரீ சார் டிக்கெட்டு. அந்த மாதிரி ஒரு நாளில் 2 டிக்கெட் எடுத்தால் 1 டிக்கெட் ஃப்ரீ ஒரு ஆளுக்கு. ஐ திங்க் இந்த மாதிரி சின்ன ஸ்மால் பட்ஜெட் படங்களுக்கு, புதுமுக நடிகர் படங்களுக்கு ஒரு 10 டிக்கெட் எடுத்தீங்கன்னா ஒரு 5 டிக்கெட் ஃப்ரீயாக சொன்னீங்கன்னா கூட பீப்புள் வில் கம். அந்த ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ஓகே, நல்லா இருக்குன்னு தெரியும் போது ஒரு 10 டிக்கெட் கிடைக்கும் போது ஒரு 5 டிக்கெட் எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்னு பார்ப்பாங்க அப்படின்னு தோணுது. பார்த்ததுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் வருவாங்கன்னு தோணுது எனக்கு. மேபி தயாரிப்பாளர்கள் இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். எகெயின் படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்லதையே நினைப்போம், நல்லதே விதைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். தாவேகா சவுந்தரராஜா ரொம்ப அழகாக நம்மளை பற்றி அறிமுக உரை கொடுத்த செல்வி சுமையா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஐயையோ ஐயையோ ஐயையோ, அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு அழகான வர்ணனையாளரை வச்சாவே படம் ஹிட் ஆகிடும் போல் இருக்கு. ஏன்னா இந்த மேடைக்கு அது ஒரு மிக நல்லா பண்ணுறீங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அப்புறம் உடனே தனஞ்சயன் இந்த ஆளுங்கே அங்கே வந்தாருன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. பார்த்தா நான் தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னாரு. இந்த படத்தில் ஏதோ இருக்கும் போல் இருக்கு. அப்புறம் உள்ளே வந்தேன். ஒரு பேரஸ் வந்துட்டாப்புல, என்ன தம்பி ஒரு இடத்த விட மாட்டிங்களே, நான் போனால் நீங்களும் வந்துடுவீங்களேன்ற மாதிரி ஒரு லுக் விட்டார். சரிடா என்னடா தெரிய வம்பா இருக்கு அப்படின்னு பார்த்தா திடீர்னு சிவி குமார், நீங்கள் எங்கே இப்போ இல்லைண்ணே இதுக்கு சரி இப்போ டைரக்ட் பண்ணிகிட்ருக்கீங்களாண்ணே. அதான் 2-3 படம் பண்ணிட்டீங்க, மெம்பர் ஆகாமையே பண்ணிகிட்ருக்கேன், மரியாதையாக மெம்பர் ஆகிடும் அப்படின்னு. எனக்கு வந்தாவே இதே டென்ஷனாக இருக்குது. எனக்கு எல்லாம் யாருமே டைரக்டர் சங்கத்தில் மெம்பர் ஆகிறதில்ல. நான் டைரக்டர் சங்கத்தில் இந்த ஆளுக்கு உங்களை வாழ்த்தணும். என்ன என் நியாயம் அது சொல்லுங்கள். நீ மெம்பர் ஆனியா தம்பி? பார்த்தீங்களா? இதுக்கு கண்டனத்தை தெரிவிக்கிறேன். அப்புறம் பார்த்தா இன்னொரு குண்டை தூக்கி போட்டாங்க. யாரையா ப்ரொடியூசர்? நான் கோயம்புத்தூர்காரங்க. அட பாவிகளா, எங்கள் ஊருக்காரன் படம் எடுக்க எனக்கே தெரிய மாட்டேங்குதுன்னு. இந்த மாதிரி திடுக்கிடும் பல சம்பவங்கள் நடந்தது. இதுக்கு மீறி எல்லை கடந்த ஒரு திடுக்கிடும் சம்பவம் நம்ம சுபாஷ். நீ எங்கடா திடீர்னு முன்னாடி உட்காந்துருக்கான், எதுக்குப்பா அப்படின்னா பார்த்தா எல்லாம் இவங்க குரூப் ஆளுக்கு போல் இருக்கு. பார்த்தா இதில் சமூக சேவகர்கள், ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து படம் பண்ணியிருக்காங்க. இது எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துணுன்னு உங்ககிட்ட ஒரு உரிமையாக கேட்டு, ஸோ எல்லாமே ஒரு நல்லாந்திரி எடுத்து ஊற்றும் போதே தெரியும் பெண்களுக்கு பாதுகாப்புன்னு. பண்ணுறது லவ், இதில் என்னடா பாதுகாப்பு? லவ் பண்ணுறவங்களுக்கு என்ன பாதுகாப்பு சொல்லுங்கள்? லவ் பண்ணுறதே கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணணும், அதுதான் பாதுகாப்பு. இவன் லவ் பண்ணலாமா, இவன் தேர்வானா, இல்லை இவன் நம்ம கடைசி வரையில் காப்பாற்றுவானா? காதலுங்கிறது இவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லைங்க. அந்த காலத்தில் யதார்த்தமாக இருந்தது காதல். இன்றைக்கி காதல் ரொம்ப கணக்கு போட்டு பண்ணுறாங்க.
இன்றைக்கி வர்ற இளைஞர்களுடைய காதலெல்லாம் நம்ம சரியாக நம்ம உணர்வுபூர்வமாகவே எடுத்துக்க முடியாது. அங்கே போனால் எவ்வளோ தேரும், இந்த இந்த பொண்ணை கரெக்ட் பண்ணால் எவ்வளோ வரும், இந்த பையனை கரெக்ட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும், எப்படி லைஃப் லாங்காக நமக்கு ஒரு கார் பங்களாவோட வாழ்க்கை கிடைக்கும், இந்த மாதிரி தான் காதல் ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே கமர்ஷியல். இப்போ எப்படி படங்கள் எப்படி ரிலீஸ் ஆகி பெரிய படங்கள் எல்லாம் வந்து எவ்வளவு வருதுன்றதை மட்டும்தான். நீ என்ன சொல்கிறன்றதெல்லாம் முக்கியம் இல்லை. நீ என்ன சொல்கிறதுன்றது முக்கியமான விஷயங்களை எடுத்தாட்டா இந்த மாதிரி சிக்கலில் மாட்டு உட்காந்துட்டு தனஞ்சயன் மாதிரி ஒரு ஆளை பிடிச்சி டக்குன்னு லாக் பண்ணி இவர் தான் இந்த படத்துக்கு ஏற்ற விநியோகஸ்தர்னு முடிவு பண்ணி அப்புறம் நம்ம மாதிரி ஆளுகள்லாம் வந்து இதை பற்றி பேசி ஒரு நல்ல விஷயத்தை வியாபாரம் பண்ணுறதுக்கு உண்மையுமே கஷ்டப்படுறோம். நம்ம நல்ல படங்கள் வந்து கடந்த 15-20 நாட்களாக நாங்கள் சில படங்கள் எல்லாம் பார்த்தோம், திரையிட்டோம் இயக்குனர் சங்கத்துக்காக. கிட்டத்தட்ட ஒரு 4-5 திரைப்படங்கள் மிக சிறப்பாகவே இருந்தது. அழகாக எடுத்திருந்தாங்க பசங்க. வில்லன் கூட அழகாக இருப்பான், வில்லன் கூட நல்ல பேரோடு இருப்பான். அதுதான் வில்லேஜ். அது ஒரு தனி அது ஒரு ஒரு இலக்கிய மேடை மாதிரி. ஒரு 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 வில்லேஜ் படம் எடுக்கிறதுன்றது ஒரு இலக்கியம் படைக்கிற மாதிரி. அதனால் நிச்சயமாக அல்வான்னு சொன்னாங்க பாப்பா, கடுக்கான்னா அல்வா கொடுத்துடாம கடுக்கா கொடுத்துடாம ஒரு நல்ல அறுசுவை பண்டமாக இந்த படத்தினுடைய ரிசல்ட் இருக்கணும். நிச்சயமாக இந்த படத்தின் வெற்றிக்காக உழைத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், டைரக்டரே உன்னுடைய மேக்கிங் நல்லா இருக்குது. ஏன்னா 2-3 ஷாட்டு பார்த்த உடனே தெரிஞ்சிடுச்சு. அதனால தான் நாங்கள் உட்காந்து எங்கே டைரக்டர்னு கேட்டேன். டைரக்டர் எங்கேயோ மேடைக்கு கூப்பிடுங்க முதல்லன்னு சொன்னேன். ஸோ எப்பவுமே ஒரு விஷயம் வச்சுக்கோங்க. இயக்குனருக்கு உங்களுக்கு மனக்கசப்பு வரலாம், தயாரிப்பாளருக்கு இயக்குனருக்கு சரியில்லாமல் இருக்கலாம். அதெல்லாம் இல்லை. ஒரு படத்தை ஒரு இயக்குனர்கிட்ட கொடுத்துட்டா அந்த இயக்குனருக்கு உண்டான மரியாதையை அனைவரும் கொடுக்க வேண்டும். அப்போ தான் அந்த படம் நிறைவு பெறும். அதே மாதிரி இயக்குனரும் நேர்மையானவனாக நடந்து கொள்ள வேண்டும். தயாரிப்பாளருக்கு அவர் போட்ட முதலீட்டுக்கும் உன்னை நம்பி வந்த நடிகர் நடிகைகளுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நீ நேர்மை உள்ளவனாக அவங்களுடைய பங்காற்றுதலை அழகாக பயன்படுத்தும் நேர்மை உங்களிடம் இருக்கும். இந்த 2 இருந்தால் போதும், ஜெயிச்சிடலாம். அப்புறம் வியாபாரம், அது நம்ம கைக்கே புலப்படாத ஒரு விஷயமா இருக்குது, கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது வியாபாரம் பண்ணுறது. ஆக ஒரு மிகப்பெரிய அழகான வியாபாரி, நிறைய பேரை நல்ல விதமாக வழிகாட்டி இன்றைக்கி கூட நிறைய படங்களுக்கு இப்படி பண்ணுங்க, இந்த படங்கள் இந்த மாதிரி செஞ்சால் கரெக்டாக வரும், இல்லை இது செஞ்சால் சரியாக வராது, அப்படி நல்ல அட்வைஸுகளை கொடுத்து சினிமாவுக்காக உண்மையிலுமே அவர் வந்து தயாரிப்பாளர் தொடர்ந்து தயாரித்து கொண்டிருந்தாலும் சரி, தன்னுடைய நண்பர்கள் தயாரிப்பாக இருந்தாலும் தெரிந்தவர்கள் தயாரிப்பாக இருந்தாலும் அதில் தலையை விட்டுக்கிட்டு மெனக்கென்ற ஒரு மிகச்சிறந்த மனிதர் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது. அதனால் சார் ரொம்ப நன்றி தனஞ்சய சார். உங்களுடைய அதாவது நீங்கள் பெரிய ரிஸ்க் எடுக்கிறீங்க, இருந்தாலும் நீங்கள் இதில் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா யாரோ சொன்ன மாதிரி இதில் ஏதோ ஒரு மேட்டர் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மேட்டருக்காக இந்த படம் வெற்றி பெறட்டும். அந்த பொண்ணு விஷயம் சொன்னீங்க, அதை ஏதோ தெளிச்சாங்க இல்லையா, முகம் ஏதோ வெந்து போச்சே நம்ம தெரியல, அதனால அந்த முகத்தை காட்டக்கூடாதுன்ட்டு வரலையோ? அது இதை படத்தில் தான் அப்படி, படத்தில் தான் நான் ஏதோ அது உண்மையாகவே ஊற்றிட்டாங்களேன்னுவோ, அதனால தான் இப்போ அந்த பொண்ணு வரலையேன்னு நினச்சேன். அந்த இடம் கொஞ்சம் எனக்கு பயமாக இருந்தது. அதான் சொன்னேன், ஒரு பெண்ணியத்தை காக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்னா இப்போ பெண்களிடமிருந்து ஆண்களை கூட இப்போ காப்பாற்றிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்போ நிலவிட்டு இப்போ நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கண்களும் பாதுகாப்பாக இருப்பதற்கு உண்டான அரணை அமைத்து தருமாறு பத்திரிகையாளர் சங்க தலைவர் திரு சுபாஷ் அவர்களை வேண்டி கேட்டுக்கொண்டு இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக இயக்குனர், ஒளிப்பதிவாளர், இசையமைப்பாளர், எடிட்டர், கலை இயக்குனர், நடிகர் நடிகைகள், ஹீரோ ஹீரோயின், துணை இணை இயக்குனர்கள், இசையமைப்பாளர், அப்புறம் யாராச்சும் விட்டுருந்தா இணை தயாரிப்பாளர் அனைவருக்கும் எனது
மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவர் உதயகுமார் சார் போயிட்டாரா? அடுத்து ஃபங்க்ஷனில் இருக்கவருக்கு. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள். கிருஷ்ண ஜெயந்திக்கு ஆடியோ ரிலீஸு, விநாசத்திற்கு படம் ரிலீஸு. கரெக்டாக ரூட்டில் தான் போய்க்கிருக்கான்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பற்றி நான்லாம் சொல்லணும் அவசியம் இல்லை. ஏன்னா அந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறது தனஞ்சன் சார். அவர் ஒரு படத்தை நல்லா இருக்குன்னு சொன்னாலே பெரிய விஷயம். ஆனால் அந்த படத்தை பார்த்து அவரே வாங்கி ரிலீஸ் பண்ணுறாருன்னா சொல்லவே தேவையில்லை, படம் நல்லா வந்திருக்குங்கிற நம்பிக்கை கண்டிப்பாக நல்லா வந்திருக்கும். ஏன்னா தஞ்சை சார் வந்து நிறைய அனலிஸ்ட். அவர் ஒரு படத்தை பார்த்தோம், பரவாயில்ல நல்லா இருக்குது ஓகே அப்படி சொல்லிட்டு போக மாட்டார். நிறைய குறையில் அனலைஸ் பண்ணுவார். இல்லை என்ன குறை, என்ன நிறை, என்ன பண்ணியிருக்கலாம். அந்தளவுக்கு அவர் ஒரு டிக்ஷனரி மாதிரி. அவர் இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்கும்போது இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும். கடுக்கா நாங்கள் எங்கள் ஊரில் நிறைய நிறைய பேர் கொடுப்பாங்க. அப்புறம் சொன்னாங்க டிம்கி வேறு கடுக்கா வேறு. டிம்கிங்கிறது சும்மா அப்படி ஏமாற்றிட்டு போகிறது, வரேன்ட்டு வரலைங்கிறது, காசு தரேங்கிறது. அது கடுக்காங்கிறது நம்ப வச்சு ஏமாத்துறது. அது நம்பிக்கை தருவ மாதிரி தான், நம்ப வச்சு ஏமாத்துறது. அது மாதிரி அப்போல்லாம் நிறையா கடுக்கா. ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணால் அந்த பொண்ணு சொல்லுவாங்க ஏற்கனவே 2 பொண்ணுக்கு கடுக்கா கொடுத்துருக்கான் பார்த்துப்பாங்க. அது மாதிரி சில பொண்ணுங்க சும்மா அப்படியே ஒரு டீல் விடுவாங்க. அப்படியே அப்போ சொல்லுவாங்க பார்த்துட்டா ஏற்கனவே 2-3 பையனுக்கு இந்த பொண்ணு கடுக்கா கொடுத்துருக்கும்பாங்க. அப்போ உஷாராகணும். அது கடுக்காங்கிறத சும்மா ஏதோ இந்த அந்த கடுக்கா காய் நடிச்சுன்னா முடிஞ்சு வச்சு, லைஃப் முடிஞ்சு வச்சு. ஒரு கடுக்கு இப்போ பாடல் எல்லாரும் அது மட்டும் இல்லை, நிறைய இடத்துல வரிகள் ரொம்ப ஃபஸ்ட்டு வரிகள் புரிகிற அளவுக்கு மியூசிக் போட்டிருந்தார். அவருக்கும் மியூசிக்கு நன்றி. ஏன்னா வரிகளும் புரிகிறது இல்லை. 2 பாட்டும் நல்ல வரிகள் நல்லா இருந்தது. கதாநாயகன் விஜய் கௌரிஸ் பெரிய நம்பிக்கையோட, பெரிய முயற்சியோட, ஒரு லட்சியத்தோட இந்த படத்தில் இறங்கியிருக்கிறாரு. ஹீரோக்கான அந்த முக வெட்டு கரெக்டாக இருக்குது. அட்டகத்தி தினேஷ் கொஞ்சம் பேச ஞாபகப்படுத்துகிறாரு. அந்த சாயல் இருக்குது. அந்த சாயல் இருக்கும்போது திரும்ப நம்ம அவரை ஞாபகப்படுத்துகிற மாதிரி நம்மளோட ஆக்டிங் இருக்கக்கூடாது. 2-3 இடத்துல அந்த அப்படி பண்ணுறீங்கல்ல அந்த கெத்து, அது டக்கு நம்ம நீங்கள் நடிக்கும்போது அவர் ஞாபகம் வந்துடுது. அதை மட்டும் நீங்கள் தவிர்த்துக்குங்க. உங்களுக்கான ஒரு கதாநாயகனுக்கான முக வெட்டு, முக அமைப்பு, திறமை எல்லாமே இருக்கும்போது நம்ம தினேஷ் மாதிரி இருக்கோம் அப்படின்னு உள்ளே நினச்சிட்டே இருந்தாலே தினேஷ் மாதிரி ஆக்டிவிட்டி வரும். நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே ரஜினி மாதிரி தான் இருப்பார். அவர் ரஜினி மாதிரி இருக்கிறதுனால தான் அந்த ரஜினிகாந்துங்கும்போது இவர் விஜயகாந்த்னு வச்சுட்டார். பேர்லேயே காந்துன்னு வச்சுட்டார். ஆரம்ப காலத்தில் 2 படம் இருந்துச்சு. தூரத்தீடி முழக்கம், சட்டம் ஒரு இருட்டரை. அதெல்லாம் பார்த்து படம் பார்க்கும்போது ரஜினி பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஹேர் வச்சுருப்பார். நாடகோட அப்படியே ரஜினி மாதிரி இருக்கும். அப்புறம் உஷாராயிட்டார். நமக்குன்னு தனித்துவம் இல்லைன்னா சரியாக வராது அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் அவருக்கு சர்க்கிள் வந்தது. பார்த்தா ஆட்டோ ராஜா, ஜாதிக்கு ஒரு நீதி எல்லாமே அந்த அந்த ஸ்டைலில் இருக்கும். ஒரு சர்க்கிள் வந்துக்கோ. அப்புறம் டோட்டலாக விஜயகாந்த் அவருக்குன்னு ஒரு ஸ்டைல், நடையிலிருந்து டைலாக் டெலிவரியிலேருந்து அவர் ஃபைட்டு டோட்டலாக அவரை தனக்குன்னு ஒரு ஸ்டைலில் மாற்றிக்கிட்டார். அதுக்கப்புறம் கேப்டன் பிரபாகரன்லாம் வந்ததுக்கப்புறம் அவர் ரஜினி பக்கத்தில் வந்துட்டார். ரஜினி கமல் அப்படி இருக்கும்போது அடுத்து விஜயகாந்த்ங்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டார். ஆனால் ஒரு நடிகரோட சாயல் இருக்கும்போது நம்ம அவரோட நடிப்பும் சாயல் வந்துடக்கூடாது. அது கொஞ்சம் மைனஸ் ஆயிரும்.
ஒரு அண்ணனை அக்கறையாக சொல்கிறேன் அவ்வளோ ஒன்றில். தனஞ்சன் சார் கட்டாயம் படத்தை நீங்கள் எடுத்திருக்கீங்க. ஏன்னா படம் பார்க்கும்போது சில டேரா மீடியாக்களும் சரி, ஆனால் இன்றைக்கி படம் பார்த்தவங்க எல்லாருமே விமர்சகர்கள். ஃபேஸ்புக்கில் விமர்சனமாக போய்கிட்டு இருக்கு. அதுவும் நல்லபடியாக நான் சரி நான் படம் நல்லா இருக்கா நல்ல இல்லாத படத்தை நீங்கள் நல்லா இருக்க சொல்லுது, அது அப்படி சொல்லணும்னு சொல்லலை. வன்மமாக இருக்குது சார், கேவலமாக திட்டுறது. இவங்களாம் பெரிய சாதிச்ச மாதிரியும் இவங்களும் பெரிய வெற்றியை கொடுத்த மாதிரியும் சரியில்லை சொல்லிடுற எவ்வளோ மேட்ரு முடிஞ்சது. யாரும் ஒன்று வந்து சரியாக சொல்ல அந்த வன்மம் தான் சார். வன்மத்தை வாந்தியாக எடுக்கிறது அன்றைக்கி இதாக இருக்குது. இதை தடுக்கணும் சார். முதல்ல நான் சொல்கிறது, நீங்கள் நம்ம படம் ரிலீஸ் பண்ணுறோம், அடுத்த விஷயம் இன்றைக்கி ஒரு படத்தை இதில் வந்து ஒரு ஜாதி ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் இன்றைக்கி விமர்சனம் வருது. ஒரு நடிகர்கள் இன்னொரு நடிகர்கள் இந்த மோதல் ரீதியாகவும் விமர்சனம் வருது. ஒரு படத்துக்கான விமர்சனம் இல்லை. இதுதான் இன்றைக்கி நடக்குது. ஒருத்தவங்க பிடிக்காத ஜாதிக்கார படம் வந்தால் இது எப்படியா ஓச்சரும் வரிஞ்சு கட்டிட்டு இறங்கிறாங்க. ஒரு பிடிக்காத நடிகருக்கு படம் வந்தால் எப்படி ஓடக்கூடாது அதுக்கு வரிஞ்சு கட்டிட்டு விமர்சனம் பண்ணுறாங்க. விமர்சனங்கிறது அது ஒரு நியாயம் இருக்குங்கள, வன்மம் இருக்கக்கூடாதுல்ல. இன்றைக்கி அதை ஒழிச்சா போதும் சார். நீங்கள் அதை ஒழிச்சா போதும். இன்றைக்கி அதை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இன்றைக்கி. அப்புறம் தியேட்டர்கள் ஒதுக்குறது இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ அதாவது உதயகுமார் சார் அவர் ரெகுலராக நம்ம பேசிட்டே இருக்கோம். இதுக்கு ஒரு சீக்கிரம் நம்ம வந்து ஒரு நடிகர்லேருந்து எல்லாருமே சின்ன படங்களையும் வாழ வைக்கணும். பெரிய படங்கள் வந்து அவங்க போட்ட காசை எப்படி வசூல் பண்ணுற திட்டம் போடுறாங்க. அதில் சின்ன படம் நசிங்கிடக்கூடாது. அதுக்கும் சில வழிமுறை இருக்கணும். இந்த போன வாரம் ரிலீஸ் ஆச்சு சின்ன படங்கள். உண்மையிலேயே போனோட அக்யூஸ்ட் நல்ல படம். சரண்டர் அவங்க படம் ஒரு சிறந்த படம். எல்லாம் ஹிட்டு வந்துருச்சு. முதல் பக்கம் எல்லாமே நல்ல படங்கள் தான். சில படம் ஹிட்டும் ஆகிருக்கு. இப்போ அடுத்து பெரிய படம் வரும்போது அந்த ஓடிக்கு இருக்க படத்தையும் மொத்தமாக தூக்குண்ட நிலம வருதுல்ல, அதை தடுக்கணும் சார். நீங்கள் ஒரு வாரத்துக்கு படம் வந்திருக்கு, அது அப்போ தான் பேர் எடுத்திருக்கு, நல்லா இருக்குன்னு வந்து ரிசல்ட் வந்திருக்கு, கொஞ்சம் அப்படியே மக்கள் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ இன்னும் பெரிய ஹீரோ படம் வரும்போது அதான் வச்சுக்கிறாங்க. அப்போ முன்னாடி ரிலீஸ் பண்ண முடியல, பின்னாடி ரிலீஸ் பண்ண முடியல. இதெல்லாம் நீங்கள் பெரிய நடிகர் எல்லாத்தையும் கூட்டி வச்சு பேசணும். அவ்வளோதான். நம்ம வந்து ஏன்னா சினிமாவால் வாழ்ந்தவர்களை கூப்பிடுங்க, பேசுவோம். அப்போ தான் இது நல்லா இருக்கும். இது மோசம் போயிட்டுருக்கலாம், மோசம் போயிட்டு முடியும். கடுக்கா நான் சின்ன டீமு 2-3 பேர் சேர்ந்து படம் பண்ணியிருக்காங்க. தனஞ்சி சார் கண்டிப்பாக இந்த படத்தை கரெக்டாக ரிலீஸ் பண்ணி சரியான வெற்றி அவங்களுக்கு வாங்கி கொடுத்துவார். அதனால் அடுத்து இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் விஜய் கௌரிஷ் வந்து வெற்றி படம் நாயனா உருவாயிருவாங்கிற நம்பிக்கை இருக்குது. இந்த படம் வெற்றிக்கு அப்புறம் நிச்சயம் இந்த ப்ரொடியூசர்லாம் திரும்ப அடுத்த படம் ஒன்று ஆரம்பித்து தொடர்ந்து வெற்றி படங்களாக கொடுங்க, நல்ல படங்களாக கொடுங்க. கதை தான் முக்கியம். இப்போ மக்களாம் புரிஞ்சிட்ட வரைக்கும் இன்றைக்கி வந்து பட்ஜெட் பெருசாக அதெல்லாம் இல்லை, கதை நல்லா இருந்தால் வருவாங்க. 2-3 வருஷமாக நல்ல கதை சொல்ல படம் ஓடி இருக்குது. மக்கள் மேலே இந்த குறையுமே இல்லை சார். நான் கொல்ல சொல்கிறது மக்களும் குறையலை. அப்புறம் வந்து ஓடிச்சு, குடும்பஸ்தனும் ஓடிச்சு, எத்தனை படம் சின்ன படங்கள்லாம் ஓடி, இந்த அக்யூஸ்ட் ஓடி இருக்குது, எல்லாம் நல்லா ஓடி இருக்குது. சின்ன படம் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு படமாக இருந்தால் ஓடுது சார். படங்கிற பேரில் நம்மளை போட்டு குத்தி குதறினாங்கன்னா ஆடியன்ஸ் ரிஜெக்ட் பண்ணிடுறான். கண்டிப்பாக கடுக்கா நல்ல படமாக இருக்கும், வெற்றி படமாக இருக்கும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பேர் வந்து சுதா. இந்த படத்தில் வந்து நான் வந்து ஹீரோனிக்கு வந்து அம்மாவாக நடிச்சிருக்கேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த முதல்ல டைரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நான் வந்து அவங்ககிட்ட வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் வந்து காமெடி ஆக்டராக வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் சார், எனக்கு என்ன வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதை வந்து சார் மனசில் வச்சுக்கிட்டு இந்த படம் பண்ணும்போது எனக்கு ஒரு 2 வருஷம் கழித்து எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. சரின்னு சொன்னேன். அது மாதிரி சார் வந்து பயங்கரமாக நடிப்பு வந்து எதிர்பார்த்தாரு. நான் போய் ஒரு கடத்தில் அந்த வடிவேல் சாரை நடின்னு சொல்கிற மாதிரி சார் வந்து என்னை வந்து இன்னும் பத்தலை நடினாரு. நான் ஒரு கடத்தில் நடித்து மயக்கம் போட்டே விழுந்துட்டேன்.
அந்த மாதிரி சார் வந்து நடிப்பு என்கிட்ட வாங்கினாரு. அதை மறக்கவே முடியாது என்னால். ஒரு 4 கட்டுக்கு அப்புறம் ஹீரோ அவர் வந்து அவர் முன்னாடி தான் நான் நடிச்சிட்டு இருக்கேன். அவருக்கே தெரிஞ்சிச்சு, அக்கா உங்களுக்கு மயக்கம் வந்துச்சு தானே. ஆமாம் தம்பி, எனக்கு ரொம்ப மயக்கமாக வந்துருச்சு, ரொம்ப கோவமாக நடித்து மயக்கம் வந்துருச்சு, இதுக்கு மேலே நான் நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போய் ஓரமாக படுத்துட்டேன். ரொம்ப நல்ல டீமு, நல்லா வாய்ப்பு கொடுத்தாங்க. அவங்க கூட நடிச்சதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியல. நல்ல காமெடி படம், ரொம்ப சூப்பராக இருக்குது. வந்து ஹிட் பண்ணி கொடுங்க.